வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையெல்லாம் முழு மூச்சுல ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டாடா ஏஸ்ல பொருள் எல்லாம் வந்து இறங்க செல்வியும் பாக்யாவும் வண்டியில வந்து இறங்கி ஷட்டரை திறக்கிறாங்க. டேபிள், சேர்ஸ், பாத்திரங்க, பெரியவரோட போட்டோன்னு எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்ச பசங்க எல்லாம் ஓகே தானேக்கா, வேற எதுவும் இருக்கான்னு கேட்க, இல்ல இல்ல எல்லாம் ஓகே தான், வேற ஏதாவதுனா நானே பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. ஓகேங்கான்னு சொல்ல பணத்தை கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ்காங்கிறாங்க அந்த பசங்க. வரங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிளம்ப சரிங்கப்பாங்கிறாங்க பாக்யா. செல்வி பெரியவரோட போட்டோவை ஒரு டேபிள்ல வச்சுட்டு பெருமூச்சு விட்டுட்டு, அக்கா, முதல்ல இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லக்கா, கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் லைட் எல்லாம் பளிச்சுன்னு போட்டா இன்னுமே நல்லா ஆயிடுங்கிறாங்க பாக்யா. அப்போ எழிலும் அமிர்தாவும் வண்டியில வர்றாங்க. வண்டியை நிறுத்திட்டு அம்மான்னு எழில் கூப்பிட, வாங்க வாங்கங்கிறாங்க பாக்யா. ரெண்டு பேரும் உள்ளர வந்து அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்க, எப்படி இருக்குடா என் கடை, போட்டோல பாத்துட்டு எல்லாரும் அந்த குதி குதிச்சீங்கல்ல, நேர்ல ஓகே தானே அப்படின்னு பாக்யா கேட்க, போட்டோல பார்த்ததை விட நேர்ல நல்ல நீட்டாதாம்மா இருக்கு, ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கேம்மா அப்படின்னு எழில் சொல்ல, என்னங்க நீங்கன்ற மாதிரி அமிர்தா பாக்குறாங்க எழில. இதத்தான் தம்பி நானும் சொன்னேன், ஆனா அக்கா வேலைதான் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அந்த முடிவுல இருந்து மாறவே மாறாது அப்படின்னு செல்வி சொல்ல, ஏதாவது ஒரு பக்கம் பேசுடி, ஏன் கூட இருக்கும்போது ஏன் பக்கம் பேசுற, மத்தவங்க கூட இருக்கும்போது மத்தவங்க பக்கம் பேசுற அப்படின்னு பாக்யா கேட்க, அமிர்தா சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இல்லக்கா, நீ என்ன பண்ணனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், அதே மாதிரி என்ன பிரச்சனைனாலும் சொல்லணும் இல்லங்கிறாங்க செல்வி. சரி சரின்னு பாக்யா விளையாட்டா சொல்ல, அப்புறம் அக்கா, நம்ம ஆகாஷ் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போறானு எழில் கேக்குறாரு. போறான் தம்பி, முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நம்பிக்கையோட இருக்கான் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அமிர்தா, நீதான் எல்லாத்தையும் சரியா சொல்லுவ, எப்படி இருக்கு சொல்லுன்னு பாக்யா கேக்குறாங்க. நல்லா சூப்பரா தாமா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு அமிர்தா சொல்ல, பாத்தியா, அமிர்தாவே சொல்லிட்டாங்கறாங்க பாக்யா. அம்மா, நாளைக்கு தானே ஓபனிங்னு அமிர்தா கேட்க, ஆமா ஆமா அமிர்தான்னு பாக்யா சொல்ல, ஓகே அப்ப சரி, நானும் நாளையில இருந்து கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு அமிர்தா சொல்ல, பாக்யா எழிலோட முகத்தை பாக்குறாங்க. அதுல எந்த ரியாக்ஷனும் இல்ல. உடனே சமாளிச்சுக்கிட்டு பாக்யா சிரிக்க, என்னம்மா சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அமிர்தா. டைரக்டரோட அம்மா இட்லி கடை வச்சிருக்கதே டைரக்டருக்கு பிடிக்கல, இதுல பொண்டாட்டி வேற இங்க வந்து வேலை பார்த்தா டைரக்டர் சும்மா இருப்பாரா அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா அப்படின்னு அமிர்தா கூப்பிட்டுட்டு இருக்க, அம்மா, திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காதம்மா, என்னைய கெட்டவன் மாதிரி பேசாதம்மா, எந்த வேலை செய்யறதுமே எனக்கு சுத்தமாவே பிரச்சனையா இருந்ததில்ல, நீ கஷ்டப்படுறத நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு எழில் கொஞ்சம் சங்கடமா சொல்ல, எனக்கு கஷ்டமே இல்லடா எழிலு, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி, பெயிண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா அப்படின்னு பாக்யா கேட்க, உம்மன்னு தலையாட்டுற எழில், எல்லாமே நல்லா இருக்குமா அப்படிங்கிறாரு. நான் தான்டா கலரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா சூப்பரா இருக்கு. அம்மா, அப்புறம் உனக்கு நிறைய gift வாங்கி தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு எழில் சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க பாக்யா. அம்மா, நீ ஏன் அப்படி சொல்ற, நான் ஏதாவது உனக்கு வாங்கி தரேன், நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு எழில் சொல்ல, சரி ஒண்ணு பண்ணு, ஏன் இத்தனோண்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு கேட்காம இரு, அது போதும், அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்ங்கிறாங்க பாக்யா. சரி, ஓகே, இனிமே நான் எதுவும் கேட்கல, ஓகேவா, ஆனா அதே மாதிரி என்னால gift எல்லாம் வாங்கி தராம இருக்க முடியாது, உனக்கு என்ன gift வேணும்னு கேளுங்கிறாரு எழில் அம்மா கிட்ட. தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன்னு யோசிக்கிற பாக்யா, நேம் போர்டு வேணும்டா, அத மட்டும் வாங்கி தரியான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன, நான் தாராளமாவே பெருசாவே பார்த்து வாங்கி தர்றேன், ஓகேவான்னு எழில் கேட்க, பாக்யா சரின்னு தலையாட்டுறாங்க. அம்மா, ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அதுதானேன்னு எழில் கேட்க, ம் இல்லடான்னு பாக்யா சொல்ல, இல்லையா என்னன்னு கொஞ்சம் திகைப்பா கேக்குறாரு எழில். இல்லடா, இந்த தடவை நான் ரெஸ்டாரண்ட் பேரை மாத்தலான்னு இருக்கேன் பாக்யா சொல்ல, அக்கா, என்ன பேருக்கா வைக்க போற அப்படின்னு ஆர்வமா செல்வி கேட்க, பாக்யலட்சுமி மிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்க, மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஆச்சரியமா பாக்யாவை பாக்குறாங்க. அடி சக்கன்னா, நான் சூப்பர் அக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, அம்மா சூப்பரா இருக்குங்கிறாங்க அமிர்தா. சூப்பரா இருக்குமான்னு எழிலும் சொல்ல, அக்கா, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கே உன் பேரு தான் வைப்பேன்னு நினைச்சேன், ஆனா உன் மாமியார் பேரை வச்ச, இப்ப உன் பேரை வச்சது எனக்கு ரொம்ப திருப்திக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, அத்தை பேரை வைக்க கூடாதுன்னு இல்ல செல்வி, இது நான் அவங்களுக்கு பிடிக்காம தொடங்குற ஹோட்டல், இதுக்கு ஏன் என் பேரை வச்சேன்னு சண்டை போடுவாங்க, இந்த குருவி கூட்டுக்கு ஏன் என் பேரை வச்ச, நான் என்ன அவ்வளவு குறைஞ்சு போயிட்டேனான்னு கேட்பாங்க, அதனாலதான் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என் பேரையே வச்சுட்டேன்
கஷ்டமோ நஷ்டமோ என்னோட போகட்டும் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ சொல்றதும் கரெக்ட் தாம்மா அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்யலட்சுமி மெஸ்ஸுன்னு பேர் வச்சு ஒரு நேம் போர்டு மட்டும் வாங்கி தரியான்னு பாக்யா கேக்குறாங்க. அட என்னம்மா, பெருசா பெருசா பார்த்து வாங்கி தரேன் அப்படின்னு எழில் சொல்ல எல்லாருமே நிறைவா சிரிக்கிறாங்க. கோபி பாக்யா வீட்ல வாட்ச பார்த்துட்டு பரபரப்பா உட்கார்ந்திருக்க, ரொம்பவே சந்தோஷமா அவர் பக்கத்துல ஈஸ்வரி உட்கார்ந்திருக்காங்க. அப்போ செழியனும் ஜெனியும் வர, டேய் ஃப்ளைட் எத்தனை மணிக்குடா வருதுன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. 12:30 மணிக்கு பாட்டின்னு செழியன் சொல்ல, நீங்க போறதுக்கு கரெக்டா இருக்குமான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இப்ப கிளம்பினாதான் கரெக்டா 12:30 மணிக்கு போக முடியும் அப்படின்னு அவரு சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க ஈஸ்வரி. செழியா, நானும் வரட்டுமான்னு கோபி ரொம்பவே ஆர்வமா கேட்க, இல்லப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு செழியன் சொல்ல, டேய் இனியாவ நேரா இங்க கூட்டிட்டு வந்துடுறியா? என் கண்ணுலயே நிக்கிறா, அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே ஆசையா சொல்லிட்டு இருக்க, அது எப்படி இங்க கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு செழியன் கேக்குறாரு. ஏன் வரமாட்டா, இது அவ வீடு தானே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நல்லா இருக்கு பாட்டி உங்க கதை. எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு நான் டைரக்டா எங்க அம்மாவை பார்க்க போனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஜெனி கேக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க, ஈஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சு செழியனும் கோபியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதையே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவீங்க தானே அப்படின்னு ஜெனி கேட்க, ஓ அப்ப பிரச்சனை பண்றேன்னு என்னைய குத்தி காமிக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்க, ஐயோ பாட்டி நான் அப்படியெல்லாம் சொல்லல. நான் அப்படியே நேரா என் அப்பா அம்மா வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அப்படிதானே இனியா வீட்ல இருக்கவங்களுக்கும் இருக்கும்ன்றதுக்காக சொன்னேன் அப்படின்னு ஜெனி விவரிக்கிறாங்க. அம்மா, ஜெனிமா சொல்றது கரெக்ட் தானே, இனியா அவ வீட்டுக்கே போகட்டும், நாம நாளைக்கு வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஓகே அப்படின்னு கோபி கேட்க, அரை மனசா ஓகேடாங்கிறாங்க ஈஸ்வரி. சரி நாங்க வரோம் பாட்டி அப்படின்னு செழியன் திரும்ப, டேய் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாக்யா உள்ளர வர்றாங்க. இனியா ஃபாரின்ல இருந்து வர்றாள்ல ஆண்டி, அதான் அவளை பிக்கப் பண்ண போறாங்கறாங்க ஜெனி. ஓ சரி சரின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு செழியனும் ஜெனியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய் பார்த்து ஓட்டுடாங்கிறாரு கோபி. பாக்யா படியேற போக, பாக்யா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பாக்யா பக்கத்துல வர்ற ஈஸ்வரி, உன் பொண்ணு ஊர்ல இருந்து வர்றா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு பாக்யா சொல்ல, ஏர்போர்ட்டுக்கு போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வரணும்னு உனக்கு தோணலையாங்கிறாங்க ஈஸ்வரி. நான் நேத்தே இனியா கிட்ட கேட்டேன், அவ வர வேண்டான்னு சொல்லிட்டா, வீட்டுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டா அப்படின்னு பாக்யா சொல்ல, ம் வரணுமான்னு கேக்குறதுக்கும் வர சொன்னா போறதுக்கும் உனக்கு நேரங்காலம்லாம் இருக்கான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி கிண்டலா. நேரம்லாம் இருக்கு அத்த, திறப்பு விழா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓ திறப்பு விழா எல்லாம் பண்றியா, அந்த குடிசைக்கு கதவு கூட இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே கிண்டல் அடிக்க, அதுக்கு கதவும் இருக்கு, கதவுக்கு பூட்டும் இருக்கு அத்த, காலையில நான் திறப்பு விழா நடத்துறேன், நீங்க வேணும்னா வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஐயோ என்னடா இதுங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு கோபி. யாராவது ஒருத்தர் சொல்றதையாவது கேட்கணும், ஒருத்தர் சொல்றதையும் கேட்காம எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இந்த மாதிரி ஆடக்கூடாது, வேண்டாம் வேண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னதுக்கு அப்புறமும் நீ கேட்காம இப்படி ஆடுற பாத்தியா, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். உன் இடத்துல நான் இருந்தேன்னு வையேன், அக்கடான்னு காலை நீட்டிட்டு உட்கார்ந்து இருப்பேன். உன்னால அப்படி உட்கார முடியலல்ல. உன் பசங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, பிள்ளைங்களும் பெருசாயிருச்சு, வீடும் பெருசாயிருச்சு, இப்பதான் வீட்ல ஒரு அம்மாவோட தேவை அதிகமாகும், நீதான் பொறுப்பா இருந்து எல்லாரையும் பாத்துக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி பெருசா பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கே என்ன பத்தி நல்லா தெரியும், நான் என்னதான் வெளியில போய் வேலை பார்த்தாலும் வீட்டு பொறுப்புல இருந்து நான் எஸ்கேப் ஆனதே கிடையாது. வீட்டு பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு தான் எப்பவும் நான் என்னோட வேலையையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒன்னும் தூரமா எங்கேயோ போயெல்லாம் உட்கார்லையே, பக்கத்துல தான் இருக்க போறேன். என்னால வீட்டையும் பாத்துக்கிட்டு பிசினஸையும் பாத்துக்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, எல்லாத்துக்கும் இப்படி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்தா எப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கேள்வி கேட்கறதே பதில் சொல்றதுக்கு தானே, இல்லையா பதிலே சொல்லக்கூடாதா, நான் வாய் அடைச்சு நிக்கணுமா, சொல்லுங்க. பிள்ளைங்க வளரும் போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது எப்பவுமே கூடவே தானே இருந்தேன். வேலை தேடுற சமயத்துல, கல்யாணம் பண்ற டயத்துல எல்லா நேரத்துலயும் கூடவே தானே இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையிற வரையிலும் நல்லா தானே பாத்துக்கிட்டேன். இப்ப எல்லாரும் அவங்க அவங்க வாழ்க்கையை பாத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இனியாவது நான் என்ன பாத்துக்கிறேன் அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒரு அம்மா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பேசலாம் அத்த பேசலாம்,
என்ன பத்தி யோசிக்கிறதுனால என் பசங்கள கைவிட்டுட்டதா அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு தேவைப்படும்போது ஆளா நான் போய் நிக்க தான் போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அது அப்படின்னு அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு ஈஸ்வரி ரெடியாக, அத்த, இவ்வளவு நாளா எல்லாருக்காகவும் நான் வாழ்ந்துட்டேன். எல்லார் சொல்றதையும் கேட்டு நடந்துட்டேன். இனிமேலாவது என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்னை இருக்க விடுங்க. தயவு செஞ்சு நோண்டி நோண்டி என்னை கேள்வி கேட்காம இருங்க. ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அத முடிச்சிட்டு நானே இனியாவ பார்க்க போறேன். அப்படிங்கிற பாக்யா படியேறி மேல போக அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அதுக்கும் எவ்வளவு பட்டாலும் உரைக்காது. உடனே கேட்கறதுக்கு அதான் 2 காத வச்சிட்டு இருக்காரு கோபி வந்து உட்கார்ந்துகிட்டு, பாத்தியாடா, தலைக்கால் புரியாம ஆடுறாங்கறாங்க. எதுக்குமா இவ்ளோ ஒரி பண்றீங்க, விடுங்களேங்கிறாரு அவரு. வீட்ல இருக்கிற வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தா, குடும்பம் தான் எல்லாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னைக்கு பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சோ அன்னைக்கே தழகீழா மாறிட்டா. பேய் புடிச்ச மாதிரி ஆயிட்டா. தான் எல்லாமே, தன்னை விட்டா எதுவுமே இல்லங்கிற மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஈஸ்வரி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். பாக்யா சொல்ற மாதிரி அவ இஷ்டத்துக்கு அவ போக்குல விட்டுருங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல, எனக்கு பயமா இருக்குடா. இவளால இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு ஒழுங்கா நடத்த முடியுமான்னு எனக்கு தோணலங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா, நான் 25 வருஷம் பேங்கிங் செக்டார்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் லாஸ் ஆயிடுச்சு. இழுத்து மூட வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சேன். எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த நான் ரன் பண்றேன். அது இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்குங்கிறாரு கோபி. எந்த ஒரு அனுபவமும் இல்லாம சம்பந்தம் இல்லாத ஃபீல்டுல என்டர் பண்ணி என்னால சக்சஸ் பண்ண முடியுதுன்னா, பாக்யாவுக்கு சமையல் கைவந்த கலை. இவளை விட யாருமா பெட்டரா பண்ண போறாங்க? நீங்க ஏமா ஒரி பண்றீங்கன்னு கோபி நம்பிக்கையா சொல்றாரு. டேய், நீ ஆம்பளடா, என்ன வேணும்னாலும் பண்ணுவ. ஆனா பாக்யாவால பண்ண முடியுமான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இந்த ஆம்பளை பொம்பளைங்கிற காலம்லாம் மலையேறி போச்சுமா. இந்த காலத்துல அப்படிலாம் எதுவுமே இல்ல. பிசினஸ்ல இதுதான் முக்கியம்னு புத்திய தொட்டு காட்டுறாரு கோபி. பாக்யாவுக்கு அது நிறையவே இருக்கு. அவளுக்கு தேவையான அனுபவமும் இருக்கு. அவ பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணட்டுமேம்மா. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கங்கிறாரு கோபி. எல்லாரும் இடம் கொடுத்ததுனாலதான் அவ இப்படி ஆயிட்டா. யாராவது ஒருத்தர் அவளை கேள்வி கேட்கணும். நான் கேக்குறேன், அதனால நான் கெட்டவள் ஆயிட்டேன். இனி எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு விட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு திருந்தவே மாட்டேன்னு அடத்தோட ஈஸ்வரி எழுந்து அவங்க ரூம்குள்ள போறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு கோபி. சுதாகரும் ஒய்ஃபும் அவங்க ஹால் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. சொன்ன நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணும், இன்னும் ஆளை காணோமேன்னு சுதாகர் கிட்ட அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ சொல்ல வர கார் ஹாரன் சவுண்ட் வெளியே கேக்குது. இதோ வந்துட்டாங்க போல அப்படின்னு பரபரப்பா சுதாகர் ஒய்ஃப் எழுந்திருக்க சுதாகரும் எழுந்து நிக்கிறாரு. அம்மா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே அம்மா வந்து ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்து அப்பா கிட்ட போக ஆன்ட்டி அப்படின்னு இனியா வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வர்ற செழியன் ஜெனி எல்லாம் வாங்க வாங்கன்னு எல்லாரும் ரிசீவ் பண்றாங்க. எப்படி இருக்கமான்னு சுதாகர் இனியா கிட்ட கேட்க, நல்லா இருக்கும் அங்கிள்ங்கிறாங்க அவங்க. டேய், எங்களையெல்லாம் மிஸ் பண்ணியாடா அப்படின்னு சுதாகர் கேட்க, உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, சுதாகர் சிரிக்கிறாரு. சும்மா சொல்லாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நிஜமாவே மிஸ் பண்ணேம்மா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க அவங்க அம்மா. நான் வேணா பார்த்து சொல்லட்டுமா அப்படின்னு அவரு சொல்ல, அதெல்லாம் வேணாண்டா, நாங்க நம்பிட்டோங்கிறாரு சுதாகர். சரி வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்ல, எல்லாருமே உட்காருறாங்க. நிதிஷ், மத்தியானம் என்ன சமைக்க சொல்லட்டும்? உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைக்க சொல்லவா? இந்தியன் ஃபுட் கிடைக்காம உன் நாக்கு செத்து போயிருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நிதிஷ் சிரிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? இப்பெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் இந்தியன் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, அம்மா, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, எனக்கு எது செஞ்சாலும் ஓகே தான் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, இல்ல இல்ல, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இனியா சிரிப்போட பார்த்துட்டு வாசல பார்க்க அங்க பாக்யா ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாங்க. அம்மா அப்படின்னு ஓடி போய் இனியா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்க, இனியா அப்படின்னு பாக்யாவும் அவங்கள ஹக் பண்ணி நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. எப்படிமா இருக்கன்னு இனியா கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. இங்க சுதாகர் முகத்துல மின்னல் வெட்டுது. உங்க கன்னத்தை பிடிச்சி செல்லம் கொஞ்சிக்கிட்டு, இவ்வளவு நாள் உன்னை பார்க்காம இருந்தது இதுதான் முதல் தடவை அப்படின்னு பாக்யா சொல்ல, இனிமே நீங்க அடிக்கடி இனியாவை பார்க்காம இருந்துதான் ஆகணும். நிதிஷும் இனியாவும் நிறைய ட்ரிப்பு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிதிஷ் அம்மா சொல்ல, சந்தோஷம்தான் அப்படின்னு பாக்யா சொல்ல, நிதிஷும் பாக்யாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. வாங்க வந்து உட்காருங்கம்மா
அப்படின்னு நிதிஷ் அம்மா சொல்ல வாங்கம்மான்னு கூட்டிட்டு போறாங்க இனியா. இந்தாங்க அப்படின்னு பாக்யா ஒரு பேக் நீட்ட, ஐயோ என்னதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்படின்னு நிதிஷ் அம்மா கேட்டுட்டு இருக்க சுதாகர் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. சமாளிச்சுக்கிட்டு ஈன்னு இழிச்சிட்டு சம்மந்தியம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன், நீங்க அப்படின்னு பாக்யா கேக்க, நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவரு பதில் சொல்றாரு. மருமகன் நான் இங்க இருக்கேன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நிதிஷ் வாலண்டியரா வந்து ஆஜராக, சாரி நிதிஷ், இனியா கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு சிரிக்கிற நிதிஷ் கிட்ட ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்யா கேக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆன்ட்டி, இதுவரைக்கும் நான் நிறைய தடவை ட்ரிப் போயிருக்கேன், ஆனா இவ்வளவு ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணதே இல்ல. அதுவும் இல்லாம நான் இந்த தடவை இனியா கூட போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு கிரிக்கெட்ல வின் பண்ண கேப்டன் மாதிரி சொல்லிட்டு இருக்க. அம்மா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு இனியா கேக்குறாங்க. பாட்டி, எழிலண்ணே, அமிர்தா அக்கா, குட்டி பாப்பா, டாடி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு இனியா லிஸ்டே போடுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு பாக்யா சொல்ல காஃபி வருது, எல்லாரும் காஃபி எடுத்துக்கிறாங்க. காஃபிய குடிச்சுக்கிட்டு இனியா அவங்க அம்மா கிட்ட, அம்மா உன் பிசினஸ்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க. பாக்யா காஃபி கப்ப கீழே வச்சுட்டு, நல்லா போகுது இனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரோட முகமும் மாறி போயிடுது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னம்மான்னு இனியா ஆர்வமா கேக்குறாங்க. சுதாகர் என்னவா இருக்குன்ற மாதிரி ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன், நான் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன்னு பாக்யா சொல்ல சுதாகர் முகத்துல பயங்கர அதிர்ச்சி மின்னல் வெட்டுது. இனியா ரொம்பவே சந்தோஷமா புது ரெஸ்டாரண்டான்னு கேட்க, ஆமா இனியாங்கிறாங்க பாக்யா. சூப்பர்மா, ஆல்ரெடி 2 ரெஸ்டாரண்ட்ட சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்க, இப்ப 3ஆவதா இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போற, ஆசம் அப்படின்னு சொல்லி அம்மாவோட கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க இனியா. செலியனும் ஜெனியும் ஒரு மாதிரி சங்கடமா உட்கார்ந்துட்டு இருக்க, நிதிஷும் சிரிப்போட உட்கார்ந்து இருக்காரு. கைய கொடு அப்படின்னு அம்மாவோட கையெடுத்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல, தேங்க்ஸ் இனியா அப்படிங்கிற பாக்யா சுதாகரை பார்க்க அவர் அப்படியே இறுகி போய் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி அப்படின்னு நிதிஷோட அம்மாவும் சொல்ல, டாடி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்க ஒரு பெரிய பிசினஸ் பர்சன் தான். நாங்க எங்க செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அடுத்தடுத்து ஓபன் பண்றதை விட நீங்க படு வேகமா ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிதிஷ் சொல்ல லைட்டான சிரிப்போட சுதாகரை பாக்குறாங்க பாக்யா. அவரோட ரியாக்ஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு சிரிப்போட உட்கார்ந்து இருக்காரு. ஆமா எந்த இடத்துல அப்படின்னு இனியா கேட்க, வேளச்சேரியிலங்கிறாங்க பாக்யா. சூப்பர்மா அப்படின்னு இனியா சொல்ல, எந்த இடத்துலயா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சுதாகர். அடுத்து பாக்யாவும் இனியாவும் ஜாலியா பேசிட்டு இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா சுதாகர் மட்டும் அப்படியே யோசனையில உறைஞ்சு போய் இருக்காரு. இனியா அவங்க ரூம்குள்ள அம்மாவை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு, இந்த ட்ரெஸ் எல்லாம் நிதிஷ் தாமா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, வெளியில போகும்போதெல்லாம் ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. நானும் 4 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அதுல ஒன்ன சூஸ் பண்ண சொன்னா 4யும் வாங்கன்னு சொல்றாரு. இங்க பாரு அப்படிங்கிறவங்க ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி ஒரு செயின் எடுக்கிறாங்க. இந்த செயின் நல்லா இருக்கான்னு பாக்யாட்ட கொடுக்க அவங்க வாங்கி பார்த்துட்டு, சூப்பரா இருக்குங்கிறாங்க. அம்மா ரெஸ்டாரண்ட் இனாகுரேஷனுக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல பாக்யாவோட முகம் லைட்டா மாறிடுது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு தலையாட்டுறாங்க. அம்மா இனாகுரேஷனுக்கு சீஃப் கெஸ்டா யார் வர்றாங்க அப்படின்னு இனியா கேட்க, இந்த தடவை ஸ்பெஷலா யாரையும் கூப்பிடல, நாமளே ஓபன் பண்ண வேண்டியதுதாங்கிறாங்க பாக்யா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குமா அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க, ஏன் கதைய விடு, உங்க கதைய சொல்லு, உங்க ட்ரிப் எப்படி போச்சு அப்படின்னு பாக்யா கேட்க, ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு, பட் போக போக நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு இனியா சொல்ல, ட்ரிப்ல நிதிஷ் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு பாக்யா கேட்க, நல்லா நடந்துகிட்டாருமா, ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாரு. இனியா சொல்ல, கோவப்படுறது சண்டை போடுறது அது மாதிரி ஏதாவது பண்றாரா பாக்யா கேட்க, சேச்சா இல்லவே இல்லம்மா, அவருக்கு கோவமே வரமாட்டேங்குது, எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே டீல் பண்றாரு, இங்க எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா தாமா இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி உன் படிப்பு வேலையை பத்தி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு பாக்யா கேட்க, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குமா, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே நான் ரீஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இனியா, என்ன நடந்தாலும் அதை ஷேர் பண்றதுக்கு உன் அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்க பயத்தை மறைச்சிட்டு சொல்ல, தெரியுமா அப்படின்னு இனியா சொல்றாங்க. சின்னதா ஒரு விஷயம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணா கூட நீ அம்மா கிட்ட சொல்லலாம் சரியான பாக்யா கேட்க, என்னைய என்ன விஷயம் டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னு இனியா கேட்க, ஏதாவது விஷயம் நீ அம்மா கிட்ட சொல்லாம மட்டும் இருக்க கூடாது, அம்மா என்ன நினைப்பேன், அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னுலாம் நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் ட்ரிப் போனதுல இருந்தே நீ ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்க, ஏதாச்சும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கா
அப்படின்னு இனியா கேட்க, இல்ல இனியா, எல்லா அம்மாக்களுக்கும் அவங்க பசங்க நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருக்கும். கூடவே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பதட்டமும் இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் நான் பேசுறது எல்லாங்கிறாங்க பாக்யா. அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் உன்கிட்ட தான் நான் முதல்ல சொல்லுவேன். அப்படிங்கிற இனியா அம்மாவோட கைய பிடிச்சு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு சுதாகரும் செழியனும் மட்டும் அங்க சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. செழியன் வேலையெல்லாம் எப்படி போகுதுங்கிறாரு. நல்லா போகுது அங்கிள் அப்படின்னு செழியன் சொல்ல, அப்பா எப்படி இருக்காருன்னு கேக்குறாரு சுதாகர். நல்லா இருக்காருன்னு செழியன் சொல்லிட்டு இருக்க. ஆனா சம்மந்தி அம்மா கிரேட் செழியன் பரன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு அவர் கேட்க, ஆமா அங்கிள், எங்க அம்மாவால சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு செழியன் சொல்ல அர்த்தத்தோட சிரிக்கிறாரு சுதாகர். அவங்க எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சுதாகர் நைஸா கேட்க, வேளச்சேரியிலங்கிறாரு செழியன். ஓ, எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்? ஒரு 50 பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? ஓ, அதை விட அதிகமா? பரவாயில்லையேன்னு சுதாகரா திங்க் பண்ணி பேசிட்டு போக, அதெல்லாம் இல்ல, அம்மா போறது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கொஞ்சம் கூச்சமும் தயக்கமுமா சொல்றாரு செழியன். ஏன் பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு சுதாகர் கேட்க, அந்த அளவுக்கெல்லாம் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இப்ப இல்ல அப்படின்னு அடிமுட்டாள் செழியன் சொல்ல, ஓ, ரெஸ்டாரண்ட் வித்ததுல உங்களுக்கு நல்ல காசு வந்துச்சே, நான் சொல்லி காட்டல, பட் ஜஸ்ட் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆக்சுவலி அந்த பணத்தை வச்செல்லாம் அம்மா லோனை திரும்ப கட்டிட்டாங்க. மீதி இருந்த காசுல தான் இந்த இடத்த அஃபோர்ட் பண்ணாங்க அப்படின்னு செழியன் சொல்ல, அந்த இடத்தோட போட்டோ டீடைல்ஸ் எதுவும் உங்ககிட்ட இருக்கா? நான் பார்க்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சுதாகர் கேட்க, செழியன் ரொம்பவே தயங்குறாரு. இத பாக்குற சுதாகர் சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு ஏதாவது பிளானான்னு கேட்க, ஐயோ சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல அங்கிள், இதோ காட்டுறேன், இதோ பாருங்கன்னு மொபைல் எடுத்து காட்டுறாரு. ரொம்பவே ஆர்வமா வாங்கி பாக்குற சுதாகர் அதை பார்த்துட்டு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டு, என்ன இது அப்படின்னு நினைக்கிறவரு, நீங்க வேற ஏதோ இடத்தோட போட்டோவை காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, இங்கேதான் அம்மா ரெஸ்டாரண்ட்ட தொடங்க போறாங்க அப்படின்னு செழியன் ரொம்பவே தனிஞ்சு சொல்ல, வாட், ஆர் யூ சீரியஸ் அபவுட் திஸ் அப்படிங்கிற சுதாகர் ரொம்பவே குரூயலா நக்கலா சிரிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவுல உங்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியல. ஏன் மருமகளோட அம்மா கையேந்தி பவன் வச்சு நடத்துறாங்கன்னு நான் எப்படி எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு கேக்குறாரு சுதாகர். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அப்ப நான் சொல்ற பதில சொல்லுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, செலியனும் ஜெனியும் கூட என்னன்னு பாக்குறாங்க. சொல்லுங்கன்னு சுதாகர் கேட்க, என் சம்பந்தியம்மா ஹோட்டல் தொழில் அதிபரா இருந்தாங்க, ஆனா நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் கையேந்தி பவன் அதிபரா மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லுங்க அப்படின்னு பாக்யா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல, சுதாகர் அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.